ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் விளாக் பார்க்கலாமா? இப்போ வந்து டைம் வந்து 6 o'clock ஆகிடுச்சி. இப்போ தான் வந்து நான் ஈவினிங் விளாக் எடுக்கிறேன். நான் முகம் கழுவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன், வாசலில் விளக்கு ஏற்றிட்டேன், சாமிகிட்டையுமே விளக்கு ஏற்றிட்டேன். ஒரு 4 o'clock வரைக்குமே எனக்கு வேலை கரெக்டாக இருந்தது. 4 o'clock தான் ஹால்லே தான் படுத்தேன். கொஞ்சம் மொபைல் பார்த்துட்டே படுத்தேன். வந்து மொபைலில் டைம் பார்த்துட்டே தான் படுத்திருக்கேன். அதில் என்ன காமிச்சதுன்னா 5:30, 5:35 அப்படி தான் இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து எழுந்திரிமா மணி வந்து 6 ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஐயோ, மொபைலில் வந்து நான் டைம் பார்த்துட்டு தான் படுத்திருக்கேன், 5:30 தானே ஆகுதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏஞ்சி தலை சீவிக்கல. இன்றைக்கி ஒரு மேரேஜுக்கு போகணும். அதனால் போகிறப்ப ஒரு 7 o'clock தலை சீவிக்கலாம், அலைஞ்சிடுவோம், தலை குளிச்சு இருக்கும், அலைஞ்சிடுவோம். 7 o'clock தலை சீவிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பாலை ஊற்றி வச்சுட்டு விளக்கேற்றிட்டேன். இப்போ வந்து இங்கே வந்து மத்தியானம் சமைச்சிட்டு கொஞ்சம் பாத்திரம் தேய்ச்சேன், அது எல்லாமே இருக்குது. இதை எடுத்து அடிக்கிட்டு இங்கே பாருங்கள், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ பாத்திரம். இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்காம தான் கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். இது எல்லாத்தையுமே இப்போ விளக்கி கழுவிடணும் மேரேஜுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இன்றைக்கி சமைச்சது எல்லாமே காலியாகிடுச்சு. எனக்கு ரொம்ப மனசு வந்து சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சோண்டு சாம்பார் தான் இருக்குது, அதுக்கப்புறம் பருப்பு துவையல் அடிச்சோம்ல அது கொஞ்சம் இருக்குது. இப்போ வந்து பசங்க வரமாட்டாங்க, மேரேஜுக்கு கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு போயிட்டு வந்து ஆளுக்கு ஒரு தோசை, இந்த சாம்பார், இந்த துவையல். பாப்பா துவையல் சாப்பிடாது, தம்பி தான் துவையல் சாப்பிடுவார், வச்சு கொடுத்துடணும். மதியானம் கூட பாருங்களேன் இவ்வளோ செஞ்சு, இந்த வாழைக்காய் சுண்டல், அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல், துவையல் எவ்வளோ செஞ்சுருந்தேன். பாப்பா என்ன பண்ணிச்சு, இலை போட்டு சாப்பிடுமானா கேட்கவே இல்லை. தட்டில் சாதத்தை போட்டு ரசத்தை போட்டு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுது. தம்பி தான் இலை போட்டு எல்லாத்தையும் பரிமாறி அவர் இலைக்கு மேலே உட்காந்துருந்தாரு. நான் ஊட்டி விட்டது, நான் தான் ஊட்டி விட்டேன். இதை சொல்கிறத கேட்டு ஏதாவது கொஞ்சமாக சாப்பிட்டாரு. ஆனால் பாப்பா அப்படி சாப்பிடாது. வந்து பால் காஞ்சிச்சு, காஃபியை கலந்து கொடுத்துட்டு இந்த பாத்திரத்தை அடிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை விளக்கிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாலை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பயுமே வந்து பாலை ஃபில்டர் பண்ணிட்டு தான் வந்து காஃபி போடுவேன். இல்லைனா காய்ச்சத்துக்கு முன்னாடி ஃபில்டர் பண்ணிட்டா காய்ச்சல் உடனே ஃபில்டர் பண்ண மாட்டேன். சில நேரம் மறந்துடுவேன் காய்ச்சத்துக்கு முன்னாடி, அதனால் காய்ச்சினதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிப்பேன். இங்கே வந்து இன்றைக்கி நான் எதுவும் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு தரல, வடை மாவு இருக்குது, அது கூட போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா பாப்பா ரகசியமாக அவங்க நேனாட்ட போய் ஐஸ்கிரீம் கேட்குது, அவங்களும் போய் வாங்கிட்டு வந்து தராங்க. நான் ஹாலில் தான் படுத்திருக்கேன், மொபைல் பார்த்துட்டு ரகசியமாக ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் சண்டை போட்டேன், ஜுரம் வந்தால் நீங்கள் தான் அனுபவிக்கணும், பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். ஏன்னா வந்து லீவ்லாம் போட்டுக்க மாட்டேன். ஜுரம் வந்துடுச்சு, அவங்க லீவ் போட்டாங்கன்னா, பசங்க லீவ் போட்டால் அவங்க நேராக தான் லீவ் போட்டு பார்த்துக்கணும். எனக்கு லீவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 2 CL தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இப்போ தான் அக்டோபர் பிறந்திருக்கு, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் அந்த CLை வச்சு ஓட்டி ஆகணும். எனக்கு எதாவது முடியலனா வேணும்ல, அதனால் நான் போட மாட்டேன். நீங்கள் தான்ப்பா பார்த்துக்க போகிறீங்க, உடம்புக்கு முடியலனா நீங்கள் எதாவது வாங்கி கொடுங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். வாங்கிட்டு போய் ரகசியமாக சாப்பிட்டாங்க. அதனால் நான் வடைலாம் செஞ்சு தரல. இப்போ காஃபி கேட்டாங்க, நான் தான் காஃபி போட்டுட்ருக்குறேன். காஃபி போட்டு 4 டம்ளரில் ஊற்றிட்டேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்லன்னு நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். நான் எப்பயுமே ஃபில்டர் காஃபி தான் போடுவேன், இன்ஸ்டன்ட் காஃபி வந்து எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் என்ன காஃபி குடிப்பீங்கன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கு என்ன ரீசன்னா, நான் மத்தியானம் புரட்டாசி 3ஆவது சனிக்கிழமை நம்ம வீட்டு சமையல் போட்டால் அது வந்து நிறைய வியூஸ் போயிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரியே எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் காஃபியை குடிச்சிட்டேன். அவங்களுக்குலாம் வந்து ரூமில் கொண்டு காஃபியை கொடுத்துட்டு வந்துட்டேன் 3 பேருக்கும். இங்கே இந்த பாத்திரத்தெல்லாம் அடிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பாத்திரத்தையுமே வாஷ் பண்ணி போட்டேன், சிங்கெல்லாமே கழுவிட்டேன். அப்புறம் இங்கே வந்து இவ்வளோ துணி இருக்குது, இன்றைக்கி வாஷிங் மிஷினில் போட்டது. என் சாரீ 2மே வந்து நான் கையால் தான் துவைச்சேன். இது வந்து விஜயதசமி அன்றைக்கி ஸ்கூலுக்கு கட்டிட்டு போனேன் சாரீ. இதை நேற்று வந்து இந்த KYCக்கு போனோம்ல, அந்த ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கு, அப்போ கட்டிட்டு போனேன் சாரீ. இது 2மே நான் கையால் தான் துவைச்சேன். இவ்வளோ துணியை மடிக்கணும். நான் இப்போ மடிக்க போகிறதில்ல, காலையில் சண்டே எல்லாம் தூங்குவாங்க, நான் மட்டும் சீக்கிரம் ஏஞ்சிடுவேன். அப்போ நான் வந்து சுறுசுறுப்பாக மடிச்சிடுவேன். இப்போ வந்து மேரேஜ் கிளம்பி போக வேண்டியது தான். அப்புறம் வந்து நேற்று ஈவினிங்கே வந்து பூ வாங்கிட்டு வந்தாங்க. முக்கியமாக பெருமாளுக்கு போடுறதுக்காக வாங்கிட்டு வர சொன்னேன். இது மல்லிகைப்பூ தான் வாங்கிட்டு வந்தாங்க. வெயிட்டு தாங்காது பழம்னு சொல்லிட்டு தூரமாக வச்சு பெருமாளுக்கு போட்டேன். அப்புறம் இதை கல்யாணத்துக்கு வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு கட்டி வச்சேன். இது வந்து நம்ம வீட்டில் ரோஸ் பூத்துன்னு எடுத்துகிட்டு வந்தாங்க, அது இந்த பாக்ஸில் தான் போட்டு வச்சுருந்தேன். இது நம்ம வீட்டில் பூத்த மல்லிகைப்பூ. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய ஈவினிங் வேலை. இப்போ வந்து நான் முகலாம் கழுவியாச்சு, தலை சீவிட்டு சாரி கட்டிக்கிட்டு மேரேஜுக்கு கிளம்பி போயிட்டு வரேன். இதுதான் இன்றைக்கி நம்மளோட ஈவினிங் விளாகு. இந்த ஈவினிங் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு வந்து கண்டினியூஸாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.